Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. கீழே ஃப்ளோர் டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா இடத்துலையும் வால் டைல்ஸ் தான் போடுவாங்க. வால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நம்ம டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா 2x4 அந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா 2x2 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் ரெகுலராக வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்ருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்னா சேஞ்ச் பண்ணி உடச்சிட்ருக்கோம். இப்போது உடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கன் இருக்கும். அப்படின்னா சங்கன் கீழே ஃப்ளோர் பைப் லைன்ஸ்லாம் இருக்கும். அந்த பைப் லைன்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு புதுசாக வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா வாஷ் பேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இல்லை, வெளியே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் ஏரியா, க்ளாசெட் ஏரியா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாசகால் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த வாசக்காலை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோர் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஃப்ளஷ் டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தண்ணி படாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற டோரு. பட் என்னென்னா அவங்க வந்து பாத்ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு WPCலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வரும். அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடைக்கிற ப்ராசஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். வீடியோ பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரி வாஷ் பேஷன் இருக்கும். என்ட்ரு ஆனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷவர் ஏரியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளாசெட் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் வந்து உள்ள ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுருக்காங்க. பட் என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வால் டைல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும்போது உள்ளே இருக்கிற அந்த ப்ளம்பிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் இந்தியன் டாய்லெட் வந்து போட்டிருக்காங்க. அது வெஸ்டர்னாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றுவோம். பட் என்னென்னா க்ளாசெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துடும். ஷவர் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு வந்து போயிடும். வால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 7 ஒரு 8 சின்ன டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சின்ன டைல்ஸ் வந்து போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வீட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஃப்ளோரோட அந்த ட்ராப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோடய ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக போட்டிருப்பாங்க. கீழே ஒரு டேப் இருக்கும், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. மிக்சர் கிடையாது, அது ஜஸ்ட் மட்டும் ஆன் பண்ணால் மட்டும் வரும் வாட்டர். அது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா விண்டோ இருக்கும். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல் வந்து பார்த்திங்கன்னா 1x1 டைல் வந்து போட்டிருப்பாங்க. அந்த 1x1 டைல் வந்து அதுக்கும் இதுக்கும் மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா அப்போது பில்ட் சைடில் வந்து சேல் பண்ணும்போது அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதோடய டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளஷ் டோர். அந்த ஃப்ளஷ் டோர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் எப்படியா இருந்தாலும் கூட பெயிண்ட் அடிச்சிக்கலாம். பட் என்ன இது கம்ப்ளீட்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உடைக்கிற ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கூட வந்துட்டு உங்களுக்கு தனியாக நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 kg ரொம்ப சின்னது வந்துருக்கும். இது வச்சு நம்ம உடைச்சோம் அப்படின்னா அந்த வால்ஸ் பழைய பில்டிங்காக இருந்தாலும் வால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கிராக், அதிகமான வைப்ரேஷன் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வராது. மெதுவாக உடைக்கலாம். ரொம்ப சின்ன மிஷின், அந்த சின்ன மிஷினை பிடிச்சாலே தெரியுதுங்களா, ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த மிஷினை வச்சு உடைச்சாலே அப்படின்னா அந்த கிராக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி கிராக் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படுவாங்க. வளர்க்கும்போது ஏதாவது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து 5 kg மிஷின் தான், சின்ன மிஷின். வெறும் டைல் மட்டும்தான் இருக்குது. உள்ளே இருக்கிற அந்த பூச்சோலை பழைய பூச்சோலை இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கல. அப்படின்னா அந்த கலவை வந்து சர்ஃபேஸ் வந்து எடுக்காமல் வந்து டைல் மட்டும்தான் வந்து எடுத்துருவோம். அப்படின்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வரும். இது வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் தான் உடச்சிட்டாங்க. பட்
பழைய டைல்ஸ் இருந்தாலும் கூட அதெல்லாம் ரொம்ப சர்ஃபேஸ்லாம் க்ளீனாக உடைக்கணும். உடைச்சாதான் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு டைல்ஸ் வந்து ஒட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்னா அதெல்லாம் உடைக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். அந்த பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். அப்படின்னா சேஃப்டியாக வந்து பார்த்துக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா கரெக்டாகிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சதுக்கப்புறம் கீழே சங்கன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சிட்டு உள்ளே எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணுவோம். செக் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வீடியோ எடுத்து போடுறேன். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.